அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். முழுசாக கரையுது திமுக கூட்டணி. இந்தியா கூட்டணியில் திடீர்னு சில மாற்றங்கள், திடீர் முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. தேமுதிக ஐயோ போச்சே, வாய்ப்பு போச்சே அப்படின்னு ரொம்ப புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கட்சி தாவறதுக்கு தடையாக இருக்கிறது அவங்க ஏற்கனவே வாங்கிட்ட ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தான். இல்லாட்டி எப்போவே தவிர்ப்பாங்க. மதிமுக 2 எம்எல்ஏ தானே போனால் போயிட்டு போகுது, ரிசைன் பண்ணுங்கப்பா, நம்ம தாவேகா பக்கம் போயிடுவோன்ட்டு அவங்களும் இப்போ துடி துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து திமுக கூட்டணியிலேருந்து போகிறதுனால திமுக கூட்டணி கரைஞ்சிருச்சா? அப்போ திமுகவுடைய எதிர்காலம் என்ன? வரக்கூடிய அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் என்ன நிலையாகும்? 2029 நாடாளுமன்ற தேர்தல் நிலை என்ன அப்படிங்கிற சில புதிய தகவல்கள் யாருமே எதிர்பார்க்காத செய்திகளாக வருது. இன்னொரு பக்கம் ஆச்சரியமாக பாரதிய ஜனதா கட்சி கூட திமுக கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அது ஆதாரப்பூர்வமானதா அல்லது பொருளியான்னு தெரியலை. ஒரு சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் சாதாரணமாக அவங்க செய்வாங்க, ஏன்னா ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி வச்சவங்க தானே. ஏன் அதுக்கெல்லாம் மேலே இப்போ திமுக அதிமுக 2 பேருமே சேர்ந்து எப்படியாச்சும் ஆட்சியை பிடிச்சணும் முயற்சி பண்ணாங்கல்ல, அதனால் ஆட்சிக்கு அதிகாரத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. இப்படி வரக்கூடிய அப்டேட் பேச்சுகளை என்ன செய்தி வருதோ அது அப்படியே உள்ளபடி எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் இப்போ நம்ம உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம். இதை நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நடந்து முடிஞ்ச 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 107 இடங்களில் தனிப்பெருங்கட்சியாக வந்தது தெரியும். அதுக்கு சில தோழமை கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்த தோழமை கட்சிகள் ஆதரவு கொடுத்துச்சு. காங்கிரஸு, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ, சிபிஎம் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. அதில் சிபிஐ, சிபிஎம் மட்டும் வெளியில் நின்று ஆதரவு கொடுக்குறாங்க. மற்ற கட்சிகள் மந்திரி சபையில் இடம் பெற்றுட்டாங்க. இந்த நிலையில் வரக்கூடிய 20ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாங்க. பொதுக்குழுவை கூட்டி இனி நம்ம எந்த கூட்டணியில் தொடர்றதுங்கிற ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தனி ஒரு மனிதனாக முடிவு எடுக்க மாட்டாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில். அது ஒரு தேசிய கட்சி. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க முறையாக அந்த கட்சியை கூட்டி எல்லாருடைய ஒப்புதலை பெற்று அந்த அறிவிப்பை செய்ய போகிறாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில் தொடருதுன்னு முடிவாயிடுச்சு. காங்கிரஸ் சொல்லவே வேணாம், அவங்க தான் ஆதரவு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க. இந்த நிலைமையில் 27ஆம் தேதி நாங்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்ட போகிறோம், கூட்டி எங்களுடைய கூட்டணி என்னங்கிறத முடிவு சொல்ல போகிறோன்னு மதிமுக இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னா, மதிமுக தான் நீங்கள் திமுக உதயசூரியன் சின்னத்தில் தானே நின்றீங்க, அப்போ நீங்கள் என்ன புதுசாக என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறத கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஏற்கனவே நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் தீப்பெட்டி சின்னத்தில் தனியாக நின்று ஜெயித்ததுனால துரை வைகோருடைய நடவடிக்கைலாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ திருச்சி வந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை ரொம்ப அன்பாக வரவேற்று அவரை உபசரித்த அந்த பாடி லாங்குவேஜ் இப்போ ரொம்ப அரசியல் நோக்கர்களுக்கு புரிஞ்சு போச்சு. மதிமுக தாவேகா பக்கம் போக போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படி போக முடியும்? உதயசூரியன் சின்னத்தில் 2 எம்எல்ஏ ஜெயிச்சதுனால இவர்களும் ராஜினாமா பண்ணிட்டு தான் போகணும். அப்போ ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கன்னா திருப்பி இடைத்தேர்தல் வரும். ஏற்கனவே 4 அதிமுக காரங்க ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஜோசப் விஜய் அவர்களும் திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு. ஆக ஒட்டுமொத்தமாக சுமார் ஒரு 10 தொகுதிகளுக்காச்சும் இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 10 தொகுதிகளில் யார் யார் நிற்க போகிறாங்க, எப்படி நிற்க போகிறாங்க, இந்த 10 தொகுதி இடைத்தேர்தலை ஆளுங்கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு பிரகாசத்தை கொடுக்குமா அல்லது எதுவும் தொய்வை கொடுக்குமாங்கிற பலதரப்பட்ட கருத்துக்களை வரக்கூடிய சூழ்நிலையில் இதில் ஒருவேளை தேமுதிகவும் தாவுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படிங்க தாவுவாங்க? 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்த தேமுதிகவுடைய தலைவி பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்களே, நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி போவாங்கங்கிறப்ப சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, கட்சி தாவர விஷயத்தில் 4 பக்கம் சீட்டு போட்டு பேசுகிறதுல 1ஆம் நம்பர் கட்சி அவங்க தான்.
அதனால் அவங்கள்ட்ட எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. இப்போ அவங்க தங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க நினச்சா வந்து தாவறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அவங்கள தாவ விடாமல் தடுக்கிற ஒரே பொருள் என்னென்னா, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டை திமுக கொடுத்துருச்சு. இப்போ உங்கள் கட்சி மாறினா ராஜ்யசபா சீட்டை ரிசைன் பண்ணணும். அதனால் வேறு மாதிரி பேச்சுவார்த்தை வேறு ஆளுங்க மூலியமாக, பிரேமலதா விஜயகாந்த் இல்லாமல் பொது ஆளுங்கிற மாதிரி ஆள் மூலியமாக விட்டு, நாங்கள் வந்து உங்கள் பக்கம் ஆதரவு கொடுத்துட்றோம், ராஜ்யசபா சீட்டை வந்து நாங்கள் வந்து ரிசைன் பண்ணிடுறோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்றீங்களா, மந்திரி சபையில் இடம் தர்றீங்களாங்கிற மாதிரி தேமுதிக வந்து தூது விட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. இது வதந்தியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 75% இதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆக வந்து இப்போ தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் காங்கிரஸ், தமிழக வெற்றிக்கழகம், விசிக, ஐஎம்எல், மதிமுக, சிபிஐ, சிபிஎம் இது எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டதுனால வரக்கூடிய 8ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்தியா கூட்டணியில் இவங்கெல்லாம் போயிடுவாங்க. அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு திமுக வருமா? ஏன்னா ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தலைமை வகித்தது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ திமுக வந்து இந்த தாவேக்கா இருக்கிற இந்தியா கூட்டணிக்கு வருமா, அல்லது இது வேறு ஏதாவது 3வது ஒரு கூட்டணியை உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வி இப்போ நிறைய எழுந்திருக்குது. காரணம் வந்து திரிணாமுல் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து 3வதாக ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் எந்த பக்கம் நிற்குதோ அந்த இந்தியா கூட்டணியில் வந்து திமுக போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அந்த அடிப்படையில் ஒருவேளை திமுக மாநில அரசியல் வேறு, அகில இந்திய அளவில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தொடரணும்னு சொல்லி தொடர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. 3வது அணிக்கு போகிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் இந்த திமுகவோட திரிணாமுல் காங்கிரஸ் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி போன்றவங்கெல்லாம் கூட இந்த காங்கிரஸ் பக்கம் தான் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக பாஜக அணி ஒன்று, இந்த புதிய காங்கிரஸ் தலைமையிலான அணி ஒன்று, 3வது அணி ஒன்று வந்தால் அது யாரை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பாங்க அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னை வந்து பிரதமராக வேட்பாளராக அறிவிச்சிக்க மாட்டார். அதே சமயம் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அது வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்காதுங்கிற மாதிரி பலரும் கருத்து சொல்கிறாங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் வந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான பதவிகளையும் அனுபவித்த இந்த திமுக வந்து தன்னுடைய எந்த தோழமை கட்சிக்கும் எந்த ஒரு சீட்டையுமே கொடுக்கல. இப்போ சுமாராக 70 வருஷங்களுக்கு மேலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து திமுகவோட தோழமையிலே இருந்துச்சு. 1967 கூட்டணி வைக்கிறப்ப, அண்ணா அவர்கள் காகிதம் எழுத்தவர்கள் வைக்கிறப்ப கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லித்தான் அவங்க தேர்தலை சந்தித்தாங்க. ஆனால் அப்போ வந்து திமுக வந்து ஓரளவு பெரும்பான்மையான சீட்டு வந்ததுனால கூட்டணி கொடுக்காம தனியாக ஆட்சி அமைச்சாங்க. அதைத்தான் தொடர்ந்து வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷங்கள் வந்து திமுக வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. முழுக்க அவங்க தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுறாங்களேன்னு முஸ்லீம் லீக்கோ மற்ற கட்சிகளோ பொறாமப்படலை. ஆனால் பாருங்கள், இப்போ சமீபத்தில் புதுசாக வந்த தமிழக வெற்றி கழகம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஆதரவு கொடுக்குறது மட்டும் இல்லை, உங்களுக்கு நாங்கள் அதிகாரத்துலேயும் பங்கு தர்றோம் வாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு மந்திரி சீட்டை கொடுத்த உடனே திமுக இந்த குதிக்கிறது சரியாண்டு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க, பொதுமக்களும் பார்க்குறாங்க. மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படி பேசலை. ஆனால் ராசா போன்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விசிகாவையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் ரொம்ப தரந்தாழ்ந்து கொச்சப்படுத்தி அருவருப்பான செய்தியெல்லாம் பேசுகிறாரு. இதுக்கு இவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சிபிஐஎம்முடைய சண்முகம் அவர்கள் வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அரசியலில் வந்து விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அதை மரியாதையை மீறுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் திமுக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் மீறி ராசா போன்றவர்கள் வந்து அருவருப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை சிபிஎம் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ வலைத்தளங்கள்லையும் யூடியூப்புகள்லையும் பார்த்தோம்னா இந்த விசிக தலைவர்களையும் இந்திய யூனியன் முஸ்லீம் தலைவர்களையும் திமுக நிர்வாகிகள் சிலர் முஸ்லீம்களுங்கிற பேரில் அசிங்கமாக, அருவருப்பாக, கேவலமாக, கெட்ட வார்த்தையால்
பேசிட்டு வர்றதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நிச்சயமாக வந்து மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரும்ப மாட்டாங்க. இப்படி இவங்க பேசுகிறத கேட்டவுடனே தான் இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்னையா உங்களுக்கு பதவி வேறிய ஆசை, இவ்வளோ தூரம் உச்சத்துக்கு போயிட்டீங்க, இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டீங்க, வாழ்ந்தீங்க, அதிகாரம் பண்ணீங்க, இப்போ கூட உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு தான் போய் அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க தாவேகாவுக்கு. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு நம்ம வந்து இவங்களை வெறும் ஆதரவை மட்டும் வாங்கிக்கக்கூடாது, இவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்து நம்மளோட இணைச்சி வச்சுக்கணுங்கிற முடிவெடுத்து ஒரு மந்திரி பதவியை கொடுத்த உடனே வானத்துக்கும் பூமிக்கும் இந்த குதிக்கிறீங்களே, அப்போ உங்களை விட்டு வேறு யாருமே ஆளக்கூடாதா வாழக்கூடாதாங்கிற கேள்வி இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்துருச்சு. மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, திமுக தோழர்களுக்கே வந்துருச்சு. ஆகா, நம்மளுக்கும் இதுதானே கதி. ஒரு 10-15 முஸ்லீம் பேர் உள்ள ஆளுகளை திமுக காரங்களை விட்டு ஃபேக் ஐடியில் அசிங்கமாக 60 ரூபாய் திட்டுற அளவுக்கு இவங்க துணிஞ்சிட்டாங்கன்னா இது எந்த அளவுக்கு மோசமான அரசியல்னு சொல்லி இப்போ எல்லோரும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் வெளிச்சம் போடுற மாதிரி ஆராசா போன்றவங்கெல்லாம் இன்னும் 60 ரூபாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை கண்டித்தாலும் இது என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்ட்ராங்காக இதை தடுக்கிறதுக்கான முயற்சி அவர் பண்ண தவறிட்டார். இதை வந்து இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்கப்பான்னு கட்டுப்படுத்தலைன்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அபிமானம், மக்களுடைய பிரியமெல்லாம் போயிடும். எதிர்காலத்தில் திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும். வெற்றி தோல்விங்கிறது சகஜம். 2 இடங்கள் வந்த திமுக திருப்பி ஆட்சிக்கும் வந்திருக்குது. அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறப்ப இந்த மாதிரி ராசா போன்றவருடைய பேச்சு, திமுகவில் இருக்கிற ஒரு சில முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற சில ஆள் 60 ரூபாய் பேசுகிற பேச்சு, முஸ்லீம் லீக்கை பிடிக்காத அதுலேருந்து பிரிஞ்சு வந்த சில துரோக கட்சிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு முஸ்லீம் லீக் தலைவர்களோட நண்பர்கள் மாதிரியும் பழகிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளை விட்டு வேறு பேரில் ஃபேக் ஐடியில் போடுற தாக்குதலெல்லாம் மக்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. கவனிச்சிக்கிட்டு இருந்தால் இதோடைய முடிவு என்ன ஆகும், கூடிய சீக்கிரம் திமுக மேலே வெறுப்பு வந்துடும். எப்படி இப்போ அதிமுகவை வந்து தனிமைப்படுத்தி ஒன்றுமில்லாத நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்களோ அது மாதிரி நிலைமைக்கு திமுக வரக்கூடாதுன்னு தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் விரும்புகிறாங்க. உங்களுக்கு 75 வருஷம் ஆதரவு கொடுத்ததுக்கு எந்த பாராட்டாத நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு தானேங்க போனாங்க. ஒரு மந்திரி சபை வாங்கினோன்னு இந்த குதிக்கிறீங்களே, இது தப்பு, இதை நீங்கள் வந்து மாற்றிக்கங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகளும் வந்து 25-27 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அரசியலுக்கு வர்றப்போ அவங்க எடுத்த நிலைப்பாடு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறது. இப்போ அந்த நிலையில் வந்து அவங்க தொடரில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமாக பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, இப்படியே திமுக நிலை போச்சுன்னா முழுசாக திமுகவுடைய கூட்டணி கரைஞ்சிரும், திமுக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பை திமுகவில் உள்ளவங்களே உருவாக்கிடுவாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இது விஷயத்தில் கவனம் எடுத்து கட்சியை காப்பாற்றணுங்கிற கருத்து பலர்கிட்டையும் பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்று இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.